வர வியாழக்கமே பொன் பார்க்க அரேஞ்ச் பண்ணிடு. அவசியமா சீனுவோட அப்பா அம்மாவை வர சொல்லு. கிருஷ்ணா பாத்தியா மாது பாட்டி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு. சரி கிருஷ்ணா, அந்த நாய்ச்சியனோட அப்பா அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்க, நான் உங்களை எப்படி வரவழைப்பேன்? இப்படி கேளு, நான் அரேஞ்ச் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. அந்த நாய்ச்சியனோட அப்பா அம்மா அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கங்கறத ஞானதிஷ்டியில பாக்குறேன். பையனோட அப்பா வோடாஃபோன் விளம்பர மாடல் டாகா இருக்கு. பையனோட அம்மா ரோட் ஆக்சிடென்ட்ல சதக்கு க்ளோஸ். ஐயோ பரவாயில்ல விடு. பையனுக்கு ஒரு தாய் மாமாவை திறக்கான், போலீஸ்ல மோப்பன் ஆயா இருக்கான். அவங்க 3 பேரை அழைச்சிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ கிருஷ்ணா. கிருஷ்ணா, அவர் யார் நடுவில் கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரு? அதான் பையனோட அப்பா வோடாஃபோன் டாக். மூஞ்சி சாயல் கூட அதே மாதிரி தான் இருக்கு. அம்மா இவர் யாரு இந்த கோடியில? அதான் பையனோட நாய் மாமன், இது தாய் மாமன், போலீஸ்ல மோப்ஸ். நீ உள்ள இரு கிருஷ்ணா. அப்பா சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்தாச்சு, ஓடியா. வாங்க வாங்க. வெல்கம் 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 வெல்கம். என்னடா மரியாதையே வெல்கம் வெல்கம் கூப்பிடுறேன், பதில் பேசாம கம்மு நிக்கிறானுங்க. நீ வெல்கம் வெல்கம்னு கூப்பிட்டு பாரு. வெல்கமா என்ன கன்றாவியோ. வெல்கம் வெல்கம். இப்படி கூப்பிட வேண்டியதுதானே. நான் யாரு? பையனோட தாய் மாமன். நான் நினைச்சேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். கொலைச்சிடுவேன் கொலைச்சு. என்னடா கொலைச்சிடுவேன் கொலைச்சுங்கிறாரு? தொலைச்சுங்கிறாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏண்டா சீனு, என்னடா இது? உங்க மாமா மனுஷனா இருந்துட்டு ஏன் இப்படி நாய் மாதிரி பல்லு பல்லுன்னு விழுறார்? பாட்டி, மாமா வெளியில தான் மேன், உள்ள டாபர் மேன். டாபர் மேனா? இது போலீஸ் நாய்க்குலாம் அவர் தான் ட்ரெயினரா இருக்கார் இல்லடா? மாமா கொஞ்சம் வெறி பிடிச்சவர், கடிச்சு வச்சிருவர். ஏண்டா பாட்டியை பயமுறுத்துற? ஏண்டா நீ நல்ல ஒசரமா இருக்க, உங்க அப்பா குள்ளமா நச்சுன்னு இருக்காரு. அவர் நச்சுன்னு இல்ல பாட்டி, ஹச்சுன்னு இருக்கார். அவர் ஓடினார்னா வோடாஃபோன் தான். ஓ, பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கார். ரொம்ப சாது பாட்டி. இன்ஃபேக்ட் டெய்லி நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது காணாம போன சாக்ஸ தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பார். நான் என்னைக்காவது ஸ்கூலுக்கு டை கட்ட மறந்துட்டேன்னா அத வாயிலே கவிண்டு ஸ்கூல் பஸ் பின்னாடியே ஓடி வந்து கொடுப்பார். இவ்வளோ ஏன் பாட்டி, கவர்ல ஸ்டாம்ப் போட்டணும்னா கம்மே தேவையில்லை, கம்முன்னு நாக்க தொங்க போட்டு பக்கத்திலே உட்காந்துருப்பார். கூப்பிட்டீங்களா? ஐயோ ஒன்னும் இல்லையா, உட்காரியா. ஏண்டா முதல்ல மரியாதையா வெல்கம் வெல்கம்னு கூப்பிட்டேன், அப்பெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சுச்சு சொன்ன ஓடி வந்துட்டாரு. பாருங்க, இனிமே இங்க யாரும் உச்சு கொட்டாதீங்கம்மா. ஏங்க எத்தனை நேரம் தான் நாங்க உட்காந்து இப்படி திண்டாடுறது? அப்படி ஓரமா கட்டி போடுங்களே. கட்டி போடுறதா? என்னடா எல்லாம் நாய் சம்பந்தமா இருக்கு. சம்பந்தியே நாய் தான்ப்பா. என்னடா சொல்ற? கொஞ்சம் பேசாம இரு. என்ன சம்பந்தி சார் 9:30 மணிக்கு வரேன், நீங்க தாண்டு வந்துட்டீங்க. அதை ஏன் கேக்குறீங்க? 4 கால் பாய்ச்சல்ல நொர தப்பா ஓடி வந்தோம். என்னடா மறுபடியும் 4 கால் பாய்ச்சலுங்கிற? அனாவசியமா சம்பந்தி கிட்ட வச்சுக்காதப்பா, அப்புறம் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும்பா. ஏண்டா சீனு, உங்ககிட்ட நான் அப்பவே கேட்டேன், நீ பதிலே சொல்லல. உங்க அப்பா குள்ளமா இருக்கார், நீ எப்படிடா ஒசரமா இருக்க? பாட்டி, அப்பா ஜாதியில எல்லாருமே குள்ளம், ஆனா அம்மா பயங்கர ஒசரம். ஓஹோ, அல்சேஷி. அல்சேஷியா? நான் வந்து கிராஸ். கிராஸா அப்படின்னா என்னடா? இந்த இழவனை அவனுக்கு எப்படி புரிய வைப்பேன்? கொஞ்சம் பேசாம இரு. ஒன்னும் புரியல போ. மாமா மைத்திலி, அவங்களுக்கு எல்லாம் சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் கொண்டாமா. பாருங்க, நாங்க சாதாரணமா இந்த சொஜ்ஜி பஜ்ஜி இதெல்லாம் நாங்க சாப்பிடுறதே கிடையாது. அப்புறம் பொற பிஸ்கட் இருந்தா போடுங்க, கவ்விடுவோம். பொற பிஸ்கெட்டா? அதெல்லாம் இங்க இல்லையே. சரிமா, ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டாயே. ஒரு நிமிஷங்க, காப்பிய டம்ளர் கப்பு இதுல கொண்டே வராதீங்க. பின்ன சாசர்ல ஊத்தி கொண்டு வாங்க, நக்கிடுவோம். என்னடா இது சாசர் சீசர்ங்கற? ஏங்க என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க பேரா? நான் சொல்லவே இல்லையே. இப்பலாம் ரொம்ப நைஸா கூப்பிடுங்க. சீசர். என்னடா இது, அப்பன் பேரு சீசரா? அவர் பேர் ஸ்ரீனிவாசர்ப்பா, எல்லாரும் செல்லமா சீசர் சீசர்னு கூப்பிடுவாங்க. மாமா பேரு ஜிம்மி. ஜிம்மியா? அவர் பேர் ஜீனி வாஜர்ப்பா, எல்லாரும் செல்லமா ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிடுவாங்க. மாமா பேர் ஜிம்மியா? ஆமா, மாமா பேர் ஜிம்மி, மாமி பேர் மம்மி. இன்னொரு தடவை நீ பேசுற இங்க கொலை விடும். உள்ள போய் ஜங்கிய கூப்பிடு. ஜங்கியா? ஜானகிய கூப்பிடுப்பா. ஜனகி ஜனகி ஓடியம்மா, பா 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 பா. இது என்ன நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? அத்தை நீ சொல்ற, உட்காரியா. சம்பந்தி சார், லொல்லுங்கோ. லொல்லுங்கோவா? இதான் என் பொண்ணு ஜானகி.
உங்க புள்ள சினுவ ஆத்மார்த்தமா லவ் பண்றேன். எங்களுக்குலாம் ஓகே, இருந்தாலும் பெரியவங்க உங்க சம்மதம் வேணும். சார் எனக்கு ட்ரிபிள் ஓகே. எனக்கு ஓகே இல்ல. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு, எவ்வளவு நகை போடுறேன்னு கேக்குறீங்க. காதுக்கு வைரத்தோடு போட்டுரும், மூக்குக்கு வைர மூக்குத்தி போட்டுரும், கையில வளையல் போட்டுருவோம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கழுத்துல பட்டைய ஒரு செயினை மாட்டுங்க. என்னடா இது, தடபுடலாம் சீர் வரிசை வரதட்சணை எல்லாத்தையும் கேட்பான்னு பார்த்தா தாய் மாமன் கழுத்துல பட்டியா செயின் போட்டா போதுங்கிறானே. அவங்க குணத்தை மாத்த முடியுமாப்பா? நாய் வாழ நிமித்த முடியுமாப்பா? முடியாது. ஏன்டா உணர்ச்சி வசப்படுறீங்க? என்னடா நீ நாய்ங்கிற? ஏதோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சம்பந்தி சார், முகூர்த்தத்தை போய் வச்சுக்கலாம். கமிங் சண்டே. கமிங் சண்டே இன்னும் 2 நாள் தானே இருக்கு. விடுங்க, அடுத்த கமிங் சண்டே. ஏன் சார் இந்த கமிங் சண்டேக்கு குறைச்சல? இங்க பாருங்க, இந்த குட் டே பிஸ்கட் மாதிரி குட் டே சண்டே 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 சண்டே. என்னடா சண்டே சண்டே அதே சொல்றாரு. சண்டே தான் உங்களுக்கு முக்கியமான நாள். ஏன்? சண்டே என்ன யோசிச்சு பாரு. என்ன? ஞாயிற்றுக்கிழமைப்பா.